அனைவருக்கும் வணக்கம். பிறந்த குழந்தைக்கு நம்மளுடைய அன்னையர்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அமுதப்பால் ஊற்றி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஞானம் அப்படிங்கிற அறிவு கொடுக்குறாங்க. வளர்ந்து வாலிபமாகி படிக்கும் பொழுது நம்முடைய படிப்பு சொல்லிக் கொடுக்குற குருமார்கள், வாத்தியார்கள், டீச்சர்ஸ் அப்படிமோ இவங்களாமே நம்முடைய அறிவு கண்ணை திறக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது நாம் செய்கின்ற தொழிலில் சரிங்களா, இந்த விஜயதசமி அப்படிங்கிற இந்த தசமி நாளில் போன வருடம் நம்மளுக்கு என்ன நடந்தது, போன வருடம் நம்முடைய வேலையின் திறன் எப்படி இருந்தது, போன வருடத்துலேருந்து இந்த நிலம் நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம், அடுத்த வருடம் இதை விட எப்படி முன்னேறணும் அப்படிங்கிற திட்டமிடுவதற்குரிய ஞான நாளாக நம்மளுக்கு வருவது தான் பார்த்திங்கன்னா இந்த தசமி அப்படிங்கிற விஜயதசமி நாள். பலருக்கும் பலவிதமான அறிவு சந்தேகங்கள் அது எல்லாமே தீர்த்து வைக்கக்கூடிய ஞானத்தை வழங்குகின்றது யார் அப்படின்னா நம்முடைய கலைமகளாக இருக்கிற சரஸ்வதி அம்மா. சரிங்களா, அப்படின்னா ஒரு அழகான மலை மூடுகள் கிட்ட அமரும் பொழுது ஜில்லென்று தென்றல் காற்று வீசுவது போல், கடற்கரை பக்கத்தில் உட்காரும் பொழுது கடலிலிருந்து வருகின்ற கடல் அமுத காற்று வருவது போல், அதிகமான வெப்பம் பக்கத்தில் இருக்கும் பொழுது வெப்பக்காற்று வீசுவது போல் நாம் பார்த்திங்கன்னா அனைத்துமே உணர்கின்றோம். அதுபோல் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன நடந்தது அப்படின்னு பின்னோக்கி நடந்த நிகழ்வில் உணர்ந்து அந்த தெய்வத்தின் துணை கொண்டு, ஞானம் அப்படிங்கிற அறிவின் துணை கொண்டு, கலைமகளின் துணை கொண்டு நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற பொருளாதார மகாலட்சுமி கடாட்சத்தை வளர்த்து கொள்ள ஒரு திட்டமிடக்கூடிய நாள் தான் இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற நம்மளுடைய தசமி நாள். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வேதாரண்யத்தில் இருக்கிற சரஸ்வதி அம்மாவையும், திருச்சியில் இருக்கிற பிச்சாண்டாவர் கோயிலும்பாங்க, உத்தமர் கோயிலும்பாங்க, அங்கே இருக்கிற நம்மளுடைய கலைமகள் அப்படிங்கிற வீணையை வச்சிருக்கிற நம்மளுடைய கலைவாணியை கும்பிடும் பொழுதும், இல்லை நான் வேறு மாதா சேர்ந்தவன் நான் என்ன செய்யலாம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவ சர்ச்சு தேவாலயத்தில் போய் கொஞ்ச நேரம் அமர்ந்து இருந்து வந்தாலே போதும், நம்மளுக்கு அந்த ஞானம் அப்படிங்கிற கிடைக்கும். ஏன் அப்படின்னா ஞானக்காரகன் அப்போ நம்ம சொல்கிறது யாருன்னா கேது பகவான். சரஸ்வதி அப்படிங்கிறவங்களும் கேதுவும் ஒன்று. அசுபதி நட்சத்திரம் அப்படின்னாலே நம்மளோட சரஸ்வதின்னு வந்துடும். அப்படி இருக்கிறதுனால இந்த சரஸ்வதி வழிபாடாக இருக்கின்ற இன்று ஞானக்காரகன் என்று சொல்லுகின்ற நம்முடைய கேது பகவானின் பரிபூர்ண அருள் வேணும்னா நம்ம இந்த சரஸ்வதி வழிபாடு பண்ணணும். வேற்று மதத்தை சேர்ந்தவங்க பக்கத்துக்கு ஏதாவது ஒரு தேவாலயத்தில் அமர்ந்து இருந்தால் கூட போதும், அந்த அருள் ஊற்றுக்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சிந்தனா சக்தின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படின்னா இந்த தசமியை தவற விடக்கூடாது. அனைவரும் சரஸ்வதியை வணங்கி வழிபாடு பண்ணி சரிங்களா, நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை திட்டமிடக்கூடிய நல்ல அற்புதமான நாளாக இருப்பது இன்று. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.